உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் குளிர்காலம் மற்றும் மழை காலத்தில் அளவிற்கு அதிகமாக சளி தொந்தரவுகள் ஏற்பட்டால் அவற்றை நீக்குவதற்கான ஓர் அற்புதமான கற்ப மருந்து ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். நாம் தயாரிக்க போகும் இந்த காயகற்ப பொடிக்கு ஆண்டுகளே கிடையாது. 50 ஆண்டுகள் கழித்து பயன்படுத்தினாலும் இந்த மருந்து அதே வீரியத்துடன் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காயகற்ப பொடி ஒன்றை நாம் செய்ய போகின்றோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நுரையீரல் மிக முக்கியமான ஒரு உறுப்பாகும். 2 பக்கமும் இருக்கக்கூடிய நுரையீரல் காற்றுப்பை, ஹேர் பேக் என்று சொல்வார்கள். அவை முழுமையான காற்றுகளால் நிரம்பி இருக்கும். தினந்தோறும் நாம் நன்றாக மூச்சை இழுத்து உள்ளே விடுவதனால் அங்கே இருக்கக்கூடிய அசுத்தமான காற்று வெளியேறி தூய்மையான காற்று பைகளில் அடைக்கப்பட்டு நமக்கு சுவாசங்கள் மிக சீரான முறையில் இயங்கி வரும். அவ்வாறு இல்லாமல் அங்கு சளி ஏற்பட்டு அடைத்து கொண்டு விட்டால் நமக்கு சுவாசத்திலில் மிகுந்த சிரமம் ஏற்படும். நமக்கு இதய பகுதியில் சளிகள் கட்டிக்கொண்டு அடைப்பு ஏற்படும். இதனால் எதிர்காலத்தில் நமக்கு இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். சதா காலமும் ட்ரை காஃப் என்று சொல்லக்கூடிய வறட்டு இருமல் வரலாம். அவற்றுடன் மியூக்கஸ், சளி வந்து கொண்டே இருக்கும். இவற்றை நீக்குவதற்கான ஓர் எளிமையான ஆனால் மிக வலிமையான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலில் நாம் பார்க்க இருப்பது நெல்லிக்காய். மிகவும் குளிர்ச்சியான இந்த காயை அளவோடு பயன்படுத்தினால் வாத பித்த சிலேத்துமத்தை நீக்கும். முதுமை என்று சொல்லக்கூடிய வயதான தன்மையை நீக்கி எப்பொழுதுமே இளமை தரக்கூடிய ஒரு அற்புதமான கனி நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனி மிகவும் வைட்டமின் சி சத்து கொண்ட அற்புதமான ஒரு பொருளாகும். இவை எல்லா வகையிலும் எல்லா காலங்களிலும் சித்தர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கனியாகும். இவற்றில் பல்வேறு வகைகள் உள்ளன. நாட்டு நெல்லி, காட்டு நெல்லி, அருநெல்லி, பெருநெல்லி. நாம் எடுத்துக்கொண்டிருப்பது இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு இவை 3 சக்தியும் சேர்த்த பெருநெல்லி. நெல்லிக்காய் சாறாக குடித்து வந்தால் வைட்டமின் சி சத்து அதிகரித்து தோல் நோயெல்லாம் விலகிவிடும். தினந்தோறும் ஒரு நெல்லிக்கனியை சாப்பிட்டு வந்தால் நமக்கு மரணமே நெருங்காது. மேலும் நெல்லிக்காய் ஜாம் செய்து சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு மிகவும் இன்றியமையாத சத்துக்கள் கிடைக்கும். நெல்லிக்காயை துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் பித்தத்தினால் வருகின்ற பித்த நீர் உற்பத்தி தடுத்து பித்த மயக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வரும். முழுமையான பழுத்த நெல்லிக்காயை எடுத்து நன்றாக சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தேனில் ஊற வைத்து தேன் நெல்லியாக பருகி வந்தால் அல்லது சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கக்கூடிய கற்பன் மருந்துகள் எல்லாம் அத்தனையும் முழுமையாக வேலை செய்து நரை, திரை, மூப்பு என்று சொல்லக்கூடிய அத்தனை வியாதிகளும் நமக்கு விலகி உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆகையால் நெல்லிக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கடுக்காய் தோல் நன்றாக உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிவிட்டு மேல் தோல் எடுத்து வைத்துள்ளோம். கடுக்காயில் பல்வேறு வகைகள் உள்ளன. சிவந்தி கடுக்காய், விஜயன் கடுக்காய், பால் கடுக்காய், செங்கடுக்காய், கருக்கடுக்காய் என்று பல்வேறு வகைகள் உள்ளன. ஒவ்வொரு வகையான கடுக்காயும் பல்வேறு வகையான காயகற்ப மருந்து. உதாரணத்துக்கு விஜயன் கடுக்காய் என்கிற ஒரு கடுக்காயை விந்திய மலையில் கிடைக்கின்றன. அதை சித்தர்கள் அனுமதியோடு எடுத்து வந்து சித்திரை மாதத்தில் பனை வெல்லத்துடன் அந்த விஜயன் கடுக்காய் தோலை தூள் செய்து 3 கிராம் முதல் 5 கிராம் வரை சாப்பிட்டு வந்தால் மேனி எங்கும் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் 448 வகையான நோய்களும் பறந்துவிடும். நமக்கு தங்க மேனி போல் உடல் பொன்னிறமாக மாறிவிடும். வாத பித்த சிலேத்துமங்கள் சமநிலை அடையப்படும் என்று போகர் 7000 என்கிற நூலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக மிளகு. மிளகு ஒரு காயகற்ப மருந்து. தொடர்ந்து நாள் ஒன்றிற்கு 1, மறுநாள் 2, 3 என்று 48 தினங்கள் படிப்படியாக அதிகரித்து கொண்டே நாம் மிளகை காயகற்பமாக சாப்பிட்டு விட்டு மீண்டும் ஒரு மண்டலம் இறங்கு வரிசையில் 48, மறுநாள் 47, 46 என்று முடித்து 1 என்ற கணக்கில் முடிக்க வேண்டும். இவ்வாறு காயகற்பமாக மிளகை
முறைப்படி தூய்மை செய்து, குறிப்பு தூய்மை செய்த மிளகை உட்கொண்டு வந்தால் நரை திரை மூப்பு எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். மழைக்காலத்தில் வரக்கூடிய சளிகள் எல்லாம் அறுத்து நஞ்சறுப்பானாக விளங்கக்கூடிய மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக திப்பிலி, சுக்கு, மிளகு, திப்பிலி இவை மூன்றும் சேர்ந்த திருகடுகம் என்கிற அற்புதமான மருத்துவ பொருளாக நமக்கு கிடைக்கின்றது. திப்பிலி மிக சிறந்த நஞ்சறுப்பான், கோழை அகற்றி மிளகை போல் 10 மடங்கு பயனுடைய ஒரு அற்புதமான பொருள் திப்பிலி. காரத்தன்மை மிகுந்த இதனை உட்கொண்டு வந்தால் சளிகளை அறுத்து வெளியேற்றும் என்பதால் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சுக்கு, மேல் தோல் நீக்கப்பட்ட சுக்கு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. 8 வகையான குண்ம நோயும் விளக்கும், மார்பு சளியை கரைக்கும் என்பதால் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக செந்தேன். அன்பான நேயர்களே, தானும் கெடாமல் தன்னுடன் சேர்ந்த பொருளும் கெடுக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமிர்த சஞ்சீவி மருந்தாக தேன் விளங்குகின்றது. ஆயிரக்கணக்கான பூக்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட தேன் மிக சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு தாமரை பூவிலிருந்து தேன் குளவிகள் சேர்த்து கூட்டில் சேர்த்தால் அந்த தேனிற்கு இதய நோய் வராமல் பாதுகாக்கும். செம்பருத்தி பூவிலிருந்து தேனை எடுத்து சேகரித்தால் நமக்கு வரக்கூடிய இரத்த நோய் வராமல் பாதுகாக்கும். உதாரணத்திற்கு பல்வேறு வகையான பூக்களில் இருந்து எடுக்கப்பட்ட செந்தேன் ஒரு சஞ்சீவி மருந்து என்பதால் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மிளகு 20 கிராம், திப்பிலி 15 கிராம், பெரிய நெல்லிக்காய் 1, மேல் தோல் சதை மற்றும் உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நெல்லிக்காய் 1, கடுக்காய் தோல் 1 தேக்கரண்டி, சுக்கு தேவையான ஒரு பெரிய துண்டு, இவை அனைத்தும் சேர்த்து சன்னமான முறையில் நாம் தூளாக அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் சேர்த்து நாம் அரைத்து ஜலித்து எடுத்துக்கொண்ட தூள். இப்பொழுது மழை காலத்தில் ஏற்படுகின்ற அந்த சளி தொல்லைக்காக இந்த பொடியை கொண்டு நாம் தீநீர் ஒன்றை தயாரிக்க போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் அரைத்து எடுத்துக்கொண்ட காயகற்ப பொடியை அரை தேக்கரண்டி சேர்க்கவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான தீநீரின் நறுமணத்தை கண்டு நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது தேவையான அளவிற்கு தீநீர் தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டாமல் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அளவிற்கு அதிகமாக மூச்சு விட முடியாமல் சிரமமாக இருக்கின்றவர்களுக்கும் மார்பு சளி அதிகமாக கட்டிக்கொண்டு அவர்களுக்கு வறட்டு இருமல் இருப்பவர்களுக்கும் மிகவும் அற்புதமான ஒரு சுவையான தீநீர் ஆகும். இந்த தீநீரை 15 வயது மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த தீநீரை நாள் ஒன்றிற்கு ஒருவேளை காலை வேளையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவிற்கு குடித்து வந்தால் படிப்படியாக தீநீரினுடைய மகத்துவ குணத்தால் சளியெல்லாம் வெளியேறிவிடும், மார்பு சளி கரைந்துவிடும், சுவாசம் மிக எளிமையான முறையில் நடைபெறும். அன்பான நேயர்களே, 15 வயது உட்பட்ட சிறுவர்களுக்கு இந்த தீநீர் தராமல் மிகவும் எளிமையான முறையில் மற்றொரு மருத்துவத்தை பார்க்கலாம். நாம் அரைத்து எடுத்த காயகற்ப பொடி அரை தேக்கரண்டி, தேன் 1 தேக்கரண்டி. இந்த தேனும் அந்த மருந்தையும் நன்றாக கலக்க வேண்டும். பதினைந்து வயது உட்பட்ட சிறுவர்களுக்கு இந்த தேனையும் அந்த பொடியும் சேர்த்து நன்றாக கலந்து காலை ஒருவேளை
மாலை ஒரு வேளை, நாள் ஒன்றிற்கு 2 வேளை 5 கிராம் அளவிற்கு தினந்தோறும் 2 வேளை என்கிற கணக்கில் 3 நாட்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தால் படிப்படியாக சளிகள் எல்லாம் கரைந்து வெளியேறி குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சுவாசத்தடை முழுமையாக நீங்கி சளி எல்லாம் கரைந்துவிடும். மிக எளிமையான முறையில் நாம் தயாரித்த நீண்ட காலம் கெடாமல் இருக்கக்கூடிய காயகற்ப மருந்தினால் பருவநிலை மாற்றத்தால் வருகின்ற சளி தொந்தரவுகள், பிரீத்திங் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய மூச்சு தடைபாடுகள் இவையெல்லாம் முழுமையாக நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோயுள்ளவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். குடல் புண்ணிற்கும் வாய்ப்பகுதியில் வருகின்ற புண்ணிற்கும் ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண் நாளடைவில் பல்வேறு வகையான நோய்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட நோயின் அறிகுறியாக தெரிய வரும். குடல் புண் வருவதற்கான காரணங்களை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அளவிற்கு அதிகமாக கார உணவுகளை உட்கொள்வதால் படிப்படியாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்படும். நாளடைவில் அந்த கொப்பளங்கள் வெடித்து அங்கு இருக்கக்கூடிய ரணமும் சீழும் அதிகரித்து வயிற்று பகுதியில் புண்கள் ஏற்படும். இவற்றால் அங்கு சுரப்பிகளிலிருந்து திரவங்கள் சுரந்து குடல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே அரிக்க ஆரம்பித்து விடும். இவற்றால் குடல் புண் உருவாகின்றது. அடுத்ததாக, அளவிற்கு அதிகமாக தீய பழக்கத்தால் நமது உடலில் நச்சுத்தன்மை சேர்வதால் குடல் புண் உருவாகின்றன. அன்பான நேயர்களே, குடல் புண் உருவாவதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக அதை தணிப்பதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். தினந்தோறும் மணத்தக்காளி என்கிற அற்புதமான மூலிகையை உணவாக சேர்த்து வந்தால் குடல் புண் படிப்படியாக ஆறிவிடும். அடுத்ததாக, கரிசாலை போன்ற அற்புதமான மூலிகை கீரைகளை உணவாக சாப்பிட்டு வந்தால் குடல் புண்ணை தணித்து கொள்ளலாம். தேங்காய்ப்பால் சாப்பிட்டு வந்தால் குடல் புண்கள் படிப்படியாக ஆறி வாய்ப்பகுதியில் அதனுடைய தாக்கத்தால் வருகின்ற புண்களும் ஆறிவிடும். மிதமான முறையில் காலை வேளையில் இளநீர் பருகி வந்தால் குடல் புண்கள் எல்லாம் படிப்படியாக பாதுகாத்து கொள்ளலாம். அன்பான நேயர்களே, ஒருவேளை குடல் புண்கள் வந்துவிட்டால் நாளடைவில் அவை புற்றுநோயாக மாறி அல்லது வயிற்று கட்டியாக மாறும். மிக எளிமையான முறையில் நம் அந்த நோய்க்கு ஒரு மருத்துவத்தை இப்பொழுது காணலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை மாசிக்காய். மச்சக்காய், மாச்சக்காய் என்று வேறு பெயர்களில் அழைக்கக்கூடிய மாசிக்காய் ஆங்கிலத்தில் கேனா பேல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. மலையாளத்தில் மஞ்சா கனி என்று அழைக்கப்படுகின்றது. சமஸ்கிருதத்தில் மஜுபால் என்று அழைக்கப்படுகின்றன. எல்லா வகையான மருத்துவத்திலும் மிக முதன்மையாக ஒரு மருத்துவமாக இருக்கின்ற இந்த மாசிக்காய் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. இதனுடைய சுவை சிறு கசப்பு, இதனுடைய தன்மை துவர்ப்பு, இதனுடைய பிரிவு வெப்பம். பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் இது ஒரு அற்புதமான மரமாக வளருகின்றது. இவை பயன்படும் உறுப்புக்கள் என்னவென்று பார்த்தால் காய். இந்த மரத்திலிருந்து காய் மட்டுமே பயன்பட்டு நீண்டதொரு மருத்துவத்திற்கு இன்றியமையாத பொருளாக இது விளங்குகின்றது. குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே வரக்கூடிய நோய்களுக்கு மாசிக்காய் மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினியாக பயன்படுகின்றது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய கனச்சூடு என்கிற நோயை தணிக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வெட்டை நோயை அறவே ஒழிக்கும். வயிற்று பகுதியில் வரக்கூடிய குடல் புண்களை அறவே ஆற்றும். வாய் வேக்காடு, வாய் பகுதியில் வருகின்ற புண்கள் எல்லாம் தணிக்கும். அற்புதமான ஆற்றல் கொண்ட இந்த மாசிக்காயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் உள்ளுக்குள் சாப்பிடுவதற்காக மாசிக்காய் தைலம் ஒன்றை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக சுத்தமான நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். எள்ளெண்ணெய் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. மேல் தோலுக்கும் அவற்றை நாம் பயன்படுத்தி வரலாம். உள்ளுக்கும் மருந்தாகவும் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற எண்ணெயாகவும் பயன்படுத்தலாம்.
எல்லா வகையான கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும், நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் நல்லெண்ணெய்க்கு இருப்பதால் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நன்றாக அரைத்து எடுத்த தேங்காய்பால். அன்பான நேயர்களே, குடல் புண்ணை ஆற்றுவதில் தேங்காய்பாலுக்கு நிகர் வேறொன்றும் இல்லை என்று கூறலாம். அந்த அளவிற்கு தேங்காய்பாலுக்கு ஒரு மருத்துவ குணம் உள்ளது. அளவிற்கு அதிகமாக கொழுப்பு சத்து உடையவர்கள் மட்டும் தேங்காய்பாலை அளவோடு எடுத்தால் மிகுந்த நன்மை தரும். அந்த வகையில் தேங்காய்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் செயல்முறையும் அவற்றினுடைய பயன்பாடுகளையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது இதனுடைய அளவுகளையும் நாம் தைலம் காய்ச்சுவதற்கான செய்முறையும் இப்பொழுது பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அகத்தியர் என்கிற சித்தர் பெருமான் தன்னுடைய அகத்தியர் குணபாடம் என்கிற நூலில் மாசிக்காயை பற்றி அற்புதமான பாடல் வரிகளால் குறிப்பிடுகின்றார். அக்கரங்கள் போக்கிவிடும், மாறாத வெப்பகற்றும், மெய்க்குருதி போக்கிவிடும் மாசிக்காய் என்று குறிப்பிடுகின்றார். உடலில் இருக்கக்கூடிய குருதி என்றால் இரத்தத்தை தூய்மை செய்து உடலை பாதுகாக்கும், நமக்கு வரக்கூடிய வெப்ப நோயை தணிக்கும், உடலெங்கும் தினவை தீர்க்கும் என்ற அர்த்தத்தில் எழுதியுள்ளார். அற்புதமான அந்த மாசிக்காயை இப்பொழுது நாம் 1 2 உடைத்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். தைலம் காய்ச்சுவதற்கு 100 மில்லி அளவிற்கு நல்லெண்ணெயை காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நல்லெண்ணெயில் 1 2 உடைத்து வைத்துள்ள மாசிக்காயை எண்ணிக்கையில் 3 சேர்க்கலாம். நன்றாக காய்ந்த நல்லெண்ணெயில் மாசிக்காய் பொன்னிறமாக வறுத்துவிட்டன. ஆகையால் தேவையான அளவிற்கு மாசிக்காய் தைலம் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். குடல் புண் என்கிற நோய் உடையவர்களும் வாய்ப்பகுதியில் புண்கள் இருப்பவர்களும் இந்த தைலத்தில் இருந்து ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். சமன் அளவுக்கு ஒரு தேக்கரண்டி தேங்காய்பால் சேர்க்க வேண்டும். இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். மிதமான சூடு கூட இல்லாமல் நன்றாக ஆறிய பின்பு இந்த எண்ணெயை குடித்து விடவும். இவ்வாறு 3 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய குடல் புண்கள் கூட முழுமையாக ஆறிவிடும். வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் படிப்படியாக குறைந்து முழுவதுமாக ஆறிவிடும். குடல் புண்ணிற்கான ஓர் அற்புதமான மாசிக்காய் தைலம் ஒன்றை நாம் தயாரித்தோம். இப்பொழுது அதே மாசிக்காயை கொண்டு வாய் வேக்காடு என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். உடலில் உஷ்ணம் படிப்படியாக அதிகரித்து அளவிற்கு அதிகமாக வெட்டை என்கிற நோய் வந்தாலோ அல்லது உடல் சமநிலையை தாண்டி உடல் கொதித்தல் என்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு மனிதனுக்கு வாய் வேக்காடு என்கிற நோய் வரும். இவற்றால் வாயினுடைய உட்பகுதி இவற்றிலெல்லாம் சிறு சிறு கொப்பளங்கள் வந்துவிடும். எதை சாப்பிட்டாலும் வாய் கசப்பு ஏற்படும். சதா காலமும் ஒரு வகையான திரவம் எச்சிலாக வந்து கொண்டே இருக்கும். பித்தம் அதிகரித்து வாய் வேக்காடு நமக்கு ஏற்படும். அந்த நோய்க்கான மிக எளிமையான ஆனால் அதிசீக்கிரமாக அந்த நோயை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். 3 மாசிக்காயை தூய்மை செய்து அவற்றை நன்றாக தூளாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொண்ட மாசிக்காய் தூள் 10 கிராம். அடுத்ததாக முற்றிய தேங்காய், அதாவது கொப்பரை தேங்காய் என்பார்கள். முற்றிய தேங்காயை சன்னமான முறையில் துருவி எடுத்துக்கொண்ட தேங்காய் பூ 20 கிராம். முதலில் நன்றாக அரைத்து எடுத்துக்கொண்ட மாசிக்காய் 10 கிராம் தூளில்
20 கிராம் தேங்காய் பூவை எடுத்து சேர்க்க வேண்டும். ஒன்றாக கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, வாய் வேக்காடு என்கிற நோய் உடையவர்கள், வாய் உட்பகுதியில் சிறு சிறு கொப்பளங்கள் உடையவர்கள் காலை வேளையில் வெறும் வயிற்றில் ஒரு தேக்கரண்டி, மாலை வேளையில் மலஜலங்கள் கழித்துவிட்டு ஒரு தேக்கரண்டியை மென்று தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக வாய் வேக்காடு என்கிற அந்த நோய் முழுவதுமாக நீங்கிவிடும். இவற்றை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டால்தான் தேங்காய் பால் மற்றும் மாசிக்காய் பொடி 2 கலந்து வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் பரவி அதன் சாறு படிப்படியாக வயிற்றுப்பகுதிக்கு செல்லும். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது பூரணமாக நமக்கு இருக்கக்கூடிய வாய் வேக்காடு என்கிற நோய் முழுமையாக தீர்ந்துவிடும். அன்பான நேயர்களே, மிக எளிமையான முறையில் மாசிக்காயை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.